இன்றைக்கி திருப்பதி ஒரு ஆண்டுக்கு திருப்பதி 2.5 கோடி பக்தர்கள் ஒரு ஆண்டுக்கு வர்றாங்க ஐயா. 2.5 crore. மொத்தமாக ஏழுமலையானுக்கு உண்டியல் மூலமாக 2.5 கோடி பக்தர்கள் கொடுக்கக்கூடிய மொத்த வசூல் பணம் பார்த்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் சராசரியாக. 1200 crore. 2.5 crore people they visit திருப்பதி. $12 பில்லியன் மெக்கால 2 கோடி பேர் கொடுக்குறாங்க. மூணாவதுங்க ஐயா வேட்டிக்கன். கிறிஸ்தவர்கள் போகிறாங்க, சகோதர சகோதரிகள் 80 லட்சம் பேர் போனாங்க போன ஆண்டு. $315 மில்லியன். அதாவது 2.5 கோடியை தாண்டி 2 கோடியை தாண்டி 80 லட்சத்தை தாண்டி 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போவாங்க. 5 கோடி பேர் போகிறாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? ஹோட்டலில் தங்குறவங்க, சாப்பிட்றவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் போடுறவங்க, உள்ளே சுற்றுறவங்க, அயோத்தியா போயிட்டு வாரணாசி வர்றவங்க, வாரணாசி முடிச்சுட்டு மதுரா போகிறவங்க. தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அயோத்தியாவுக்கு அடுத்த ஆண்டு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு மொத்தமாக உத்தரப்பிரதேசக்குள்ளே வரக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. இப்போ உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக எவ்வளோ வரும்? 4 லட்சம் கோடி எல்லா மக்களுக்கும். ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்ன, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சாப்பிட்றவங்க எல்லாம் சேர்ந்து உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் என்பது 25,000 கோடி. 25,000 crore டைரெக்டாக யூபி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகுது. ஒரு அயோத்தியா கோவில் எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த போகிறது என்பதற்கு நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு உதாரணம். இன்றைக்கி திருப்பதி ஒரு ஆண்டுக்கு திருப்பதி 2.5 கோடி பக்தர்கள் ஒரு ஆண்டுக்கு வர்றாங்க ஐயா. 2.5 crore. மொத்தமாக ஏழுமலையானுக்கு உண்டியல் மூலமாக 2.5 கோடி பக்தர்கள் கொடுக்கக்கூடிய மொத்த வசூல் பணம் பார்த்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் சராசரியாக. 1200 crore. 2.5 crore people they visit திருப்பதி. இது வந்து உலகத்தில் ஹையஸ்ட் ஃபுட்ஃபால். இரண்டாவதுங்க ஐயா சவுதி அரேபியாவில் மெக்கா. மெக்காவுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேர் போகிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் $12 பில்லியன். $12 பில்லியன் மெக்காவில் 2 கோடி பேர் கொடுக்குறாங்க. மூணாவதுங்க ஐயா வேட்டிக்கன். கிறிஸ்தவர்கள் போகிறாங்க, சகோதர சகோதரிகள் 80 லட்சம் பேர் போனாங்க போன ஆண்டு. $315 மில்லியன். $315 மில்லியன் 80 லட்சம் பேர். இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுதுங்க ஐயா, 2025 அயோத்தியா முழுமையாக எல்லாம் செட் ஆகி ரெடியாகி, நான் 2024 ஜனவரியில் டெம்பிள் கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது. 2025 முழுமையாக அயோத்தியாவில் ஜனவரி 1 டிசம்பர் 31 கணக்கெடுத்தா 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போவாங்கன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுதுங்க ஐயா. அதாவது 2.5 கோடியை தாண்டி 2 கோடியை தாண்டி 80 லட்சத்தை தாண்டி 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போவாங்க. அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அந்த ஆய்வறிக்கை இன்னும் ஒரு படி முன்னாடி போகிறாங்க. 5 கோடி பேர் போகிறாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆய்வறிக்கை சொல்கிறாங்க, இதன் மூலமாக உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் அயோத்தியா கோவில் மூலமாக மட்டும், ஹோட்டலில் தங்குறவங்க, சாப்பிட்றவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் போடுறவங்க, உள்ளே சுற்றுறவங்க, அயோத்தியா போயிட்டு வாரணாசி வர்றவங்க, வாரணாசி முடிச்சுட்டு மதுரா போகிறவங்க, இதன் மூலமாக அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. உங்களுக்கு வந்து இது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வைக்கணும் அப்படின்னாங்க ஐயா, தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அயோத்தியாவுக்கு அடுத்த ஆண்டு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு மொத்தமாக உத்தரப்பிரதேசக்குள்ளே வரக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. இப்போ உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக எவ்வளோ வரும்? 4 லட்சம் கோடி எல்லா மக்களுக்கும். ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்ன, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சாப்பிட்றவங்க எல்லாம் சேர்ந்து உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் என்பது 25,000 கோடி. 25,000 crore டைரெக்டாக யூபி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகுது. ஐயா இதுதான் முக்கியம். இன்றைக்கி இந்தியா எப்படி மாற ஆரம்பிச்சாங்க ஐயா, மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல இப்போ அயோத்தியா என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் ஒரு மேக்னெட் மாதிரி அங்கே இருக்குதுங்க ஐயா. அதே மாதிரி காசி விஸ்வநாத் காரிடார், அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாத் காரிடார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு மேக்னெட் மாதிரி அங்கே இருக்குதுங்க. எல்லா மக்களும் அங்கே போகிறாங்க. ஸோ பொருளாதாரம் உயருது. இதை சிம்பிளாக உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க ஐயா, போன ஆண்டு இந்தியர்கள் வெளிநாட்டில் போய் செலவு செஞ்சது, வெளிநாட்டுக்கு போய் நம்ம செலவு செஞ்சது $42 பில்லியன். அதாவது இந்தியர்கள் நம்ம நாட்டிலேருந்து வெளியே டூர் போய் மால்டீவ்ஸில் 5 லட்சம் ரூபா பெர் நைட் ரூமு, அப்புறம் அந்த போட் எடுத்துக்கிட்டு இட்டலியில் வந்து அந்த சீக்குள்ளே கடல் அந்த ஊருக்குள்ளே அந்த தண்ணியில் போனது, அப்புறம் கிளாஸ் பேலஸ் பார்த்தது, ஃப்ரான்ஸில் வெர்சாலிஸ் போனது, $42 பில்லியன்.
ஐயா இதில் 50% நம்ம ஊருக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் திருப்பினா $20 பில்லியன் நம்ம ஊருக்குள்ளே திருப்ப போகிறோம். இன்றைக்கி இந்தியா வந்து எவ்வளோ கனெக்டட்னு பாருங்கள். இட் இஸ் ஸோ கனெக்டட். நீங்கள்லாம் வந்த பொழுது இந்தளவு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்தளவு கனெக்டடாக இருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி ஸோ கனெக்டட். மேடையில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற பெட்டிஷன்ஸே பாருங்கள். எங்களுக்கு வந்து ட்ரெயினை வந்து டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும், டிபார்ச்சர் வீக்லி பண்ணணும், டிபார்ச்சர் டெய்லி இருக்கிறத வந்து வாரத்துக்கு 3 நாள் பண்ணணும். ஏன்னா கனெக்டட். செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம், டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் கனெக்டடுங்க. அது ஒரு உதாரணம். ஒரு அயோத்தியா கோவில் எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த போகிறது என்பதற்கு நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு உதாரணம் ஐயா. இதெல்லாம் வர வர இந்தியா இன்னும் இணையப் போகிறதோ தவிர சில அரசியல்வாதிகளால் இந்தியாவை பிரிக்க முடியாது. இப்போ 2வது பாயிண்ட்டுங்க ஐயா. இப்போ வினோத் செல்வம் அவர்களும் கருணாகராஜனும் சில விஷயத்தை சொன்னாங்க. அதாவது வடக்கில் வரக்கூடிய சகோதர சகோதரிகளை சில அரசியல் தலைவர்கள் தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறாங்க. ஐயா இன்றைக்கி வடக்கு தெற்கெல்லாம் போயிங்க ஐயா, பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தாங்க ஐயா இந்தியன் பாலிடிக்ஸில் மக்கள் பார்க்குறாங்க. யூஆர் அ பிஸ்னஸ் மேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஹார்டு கோர் பிஸ்னஸ் மேன். அது மின்ட் ஸ்ட்ரீட்டில் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் வரும் பொழுது நாங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டில் பார்த்தோம். காவல்துறை வரக்கூடாதுன்ட்டாங்க. மத்தியானத்துலேருந்து 144 கர்ஃப்யூன்ட்டாங்க. யாருமே வரக்கூடாதுன்ட்டாங்க. எல்லாரும் கண்டிப்பாக நாம் அனைவருமே பெருமை மிகுந்த இந்தியர்கள் முதல்ல. அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. இந்தியா வந்து நம்ம வி ஆர் இந்தியன்ஸ் ஃபஸ்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாடு நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், பலமாக இருக்கணும். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதே போல் வினோத் செல்வம், அதே போல் கருணாகராஜன், அதே போல் சுமதி வெங்கடேஷ், அதே போல் இங்கே வந்து ஒரு ஜெயினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்கணும், மராட்டினுடைய அடையாளமாக நான் இருக்கணும். ஐயா இது எதுவுமே கான்ஃப்ளிக்டிங் கிடையாது. இது ஒரு தேசிய பறவையாக இருக்கக்கூடிய மயிலினுடைய தோகையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கலர் வேறு வேறு இருந்தால் கூட கான்ஃப்ளிக்டாக இருக்காதுங்க ஐயா. மொத்தமாக அந்த கலர் வந்து ரொம்ப மொசாய்க்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். அதாவது ஒரே இடத்துல ஒரு ரங்கோலம் மாதிரி எல்லோரும் அற்புதமாக இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தி நாம் வாழலாம். ஆனால் இந்தியா என்கின்ற கொடைக்கு கீழே, அம்பர்லாக்கு கீழே நாம் எல்லோரும் இந்தியர்கள் முதல்ல. அதன் பிறகு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக, பெருமை மிகுந்த அடையாளமாக நாம் இருப்பதிலே எந்த தவறும் இல்லை என்பதை எங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். அதனுடைய அரசியல் வெளிப்பாடு தான் 40-50 வருஷமாக இந்த வடக்கு தெற்கு. இன்றைக்கி பாருங்க ஐயா, எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தினார்களோ, இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அரசியல் எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தி அந்த மாநிலத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளெல்லாம் கொச்சைப்படுத்தி அரசியல் செய்தார்களோ, இன்றைக்கு அந்த மாநிலம் இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறியிருக்கிறது உத்தரப்பிரதேசம். 2வது பெரிய பொருளாதார மாநிலம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா முதல் பொருளாதார மாநிலம். இந்தியாவினுடைய மொத்த பொருளாதாரத்தில் 13 விழுக்காடு. இப்போ 9.2 விழுக்காடுக்கு உத்தரப்பிரதேசம், 9.1 விழுக்காடுக்கு தமிழகம் வந்திருக்கு. இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பொழுது புரிந்து கொண்டு எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து, எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வளர்ச்சி என்பது இன்னும் வேகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்கின்றார்களோ, அன்றைக்கி தான் தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா.